ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான இளநீர் கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த இளநீர் கடல் பாசி உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகவும் வயிறுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க. இந்த ரம்ஜான் டைமில் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் உடம்பு. அந்த டைமில் நம்ம வாரத்தில் 2 தடவையாச்சும் இந்த கடல் பாசி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படி எடுக்கிறதுனால ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிடும். அது வெயில் டைமில் நம்ம நிறைய இதை எடுத்துக்கலாம், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இதுக்கு தேவை ஒரு பெரிய இளநீ ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த கடல் பாசி ஸ்வீட்டை வந்து 12 கப்பு செய்ய போகிறேன். நான் இளநீ அதனால் நான் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் ஆட்களை பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இளநீ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கட் பண்ணி விற்கிறாங்க. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்தாலும் நம்ம டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இளநீ வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ நம்ம வீட்டில் வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இளநீ எடுத்தப்புறமா அந்த தேங்காவை தூக்கி போடாமல் எப்படி செடி வளர்க்கலான்னு பார்க்கலாம். தேங்காவை எடுத்துகிட்டு இளநீ தூக்கி போடாதீங்க. அந்த இளநீ இது உள்ளக்க கொஞ்சம் மண் சேர்த்து நீங்கள் செடி வளர்த்து பாருங்கள். செடி செம்ம சூப்பராக வளரும். வச்சு அந்த செடி வளர்ந்த அப்புறமா அந்த தேங்காவை அப்படியே ஒரு பூச்சட்டிக்குள்ளே வச்சுருங்க. பூச்சட்டிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே சுற்றி வர மண் போட்டு மூடிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வந்தோம்னா நல்லா வந்து இந்த செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். ரொம்பவே உரம் கிடச்சி நம்ம இதுக்கு உரம் போடணும்னு அவசியமாக இருக்காது. இதுவே உரமாக மாறிடும் இந்த தேங்காவை. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த மாதிரி செஞ்சு நான் வெளியே வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த செடியை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. பூ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பூத்துக்கிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். இதுக்குள்ளே தேங்காய்லாம் எடுத்துகிட்டு இது சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தாப்பில் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். சரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி சேர்த்தப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது பாட்டில் ஊறட்டும். நம்ம அடுத்தாப்பில் கடல் பாசி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட கடல் பாசி முழுசாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு எடுத்துக்கலாம், கடல் பாசி பவுடர். இப்போ கடல் பாசி போட்டோன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போடுறதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும், ரொம்ப நேரம் எடுக்காது, ஈஸியாக இருக்கும். தண்ணி சேர்த்தப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வை இப்போ நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சப்புறமா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா சூடேறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ 2-3 நிமிஷத்துலேயே கரைஞ்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஆளுக்கு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு தான் நான் அதில் சீனி சேர்த்துருக்கேன். என்கிட்ட இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சீனி ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி தெரிஞ்சால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டோம். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தா இளநியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கோகோனட் வாட்டர் சேர்த்த அப்புறமா ஒரே 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப கொதிச்சிச்சின்னா இளநீருடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால தான் நான் 1 நிமிஷம் கொதிக்க வைக்கலான்னு சொல்கிறேன். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு சேர்க்கறனால இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு சேர்த்தப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தான் லெமன் ஜூஸ் தேவைப்படும். அதனால் நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸு புளிஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் ரொம்ப சேர்க்கக்கூடாது, புளிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியான நல்லா இருக்காது. இப்போ அதனால் நான் 1/2 டீஸ்பூனும் இதுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன்.
லெமன் ஜூஸ் சேர்த்தப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு உடனே கழுவிடுங்க, இல்லைனா காஞ்சிச்சுன்னா கழுவுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டோம். இப்போ உடனே நம்ம ஃபில்ட்ரை வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ண அப்புறமா தேவையான அளவுக்கு சப்ஜா சேர்த்துக்குங்க. இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் சின்ன சின்ன பவுல் எடுத்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கிறோம். இப்படி ஊற்றிருக்கும்போது நம்ம கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக கொடுக்க. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா உங்கள் பிளேட்டில் கூட நீங்கள் ஊற்றி சூப்பராக கட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாம் நம்ம பவுலில் ஊற்றிட்டோம். நான் 1.5 கரண்டி பால் கரண்டிக்கு எடுத்திருக்கேன். மீதி இருக்கிற கடல் பாசியை இன்னொரு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மீதியெல்லாம் நம்ம இதில் ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் சப்ஜா தேவைப்படுது, அதனால் நான் 1 ஸ்பூன் சப்ஜா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நம்ம ஊற்றி முடிச்சிட்டோம். இதில் கொஞ்சம் சப்ஜா சேர்த்துட்டு இதோட நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். கட் பண்ணி வச்ச தேங்காய். நம்ம தேங்காய் சேர்க்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே தேங்காய்லாம் சேர்த்துட்டோம். சேர்த்த அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, செட் ஆயிரும். செட் ஆன அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் மட்டும் கொஞ்சம் கூல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா கூல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா செட்டாகி ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. கட் பண்ணுறது ரொம்ப அழகாக வந்திருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதிய நண்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரிய வரும். சேனலில் ரொம்ப அழகான இளநீர் கடல் பாசி செஞ்சு பார்த்துட்டோம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.